வரவேற்பது நான் ஹரிணி சாந்தி. நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் வழங்குவதற்காக சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக தான் நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய எண்ணு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இது குறித்து பேசுவதற்காக நம்ம கூட சிம்ஸ் மருத்துவமனையினுடைய கன்சல்டன்ட் பிரஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் தனலட்சுமி மேம் இருக்காங்க. மேம் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். ஹலோ மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ மேம். மேம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அடையாளங்கள், நம்மளுக்கு சிம்டம்ஸாக ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு கட்டிகள் தான் முதல் அடையாளமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து கட்டிகள் இருக்குது அப்படின்னா அது வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை மில்க் பிளாக்கேஜஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் மேம்? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் மேம்? ஓகே, ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஈவன் போஸ்ட் ப்ரெக்னென்சி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப கூட வந்து வரலாம். ஸோ வந்து தேட் ஷுட் பி இன் மைண்ட் வித் எவ்ரி பேஷண்ட் ஆஸ் வெல் அஸ் த டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட்டும் ஷுட் ஹாவ் திஸ் இன் நோட். யூஸ்வலாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப வந்து இந்த ப்ராப்ளம் வரும், பால் கட்டிக்கிறது அப்படின்றது. ஸோ என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலி நம்ம கூட இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து தேல் அட்வைஸ் யூ என்னென்னா வந்து இது வந்து ஜஸ்ட் பிரெஸ்ட்டில் மில்க் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, அதாவது பால் கட்டிக்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன், அது மாதிரி நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் போயிட்டுருக்கும். ஒன்லி அது வந்து ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு தெரியும் பொழுது தே கம் டு டாக்டர். ஸோ மெனி அ டைம்ஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பால் கட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பிரெஸ்ட் கேன்சர் லாக்டேட்டிங் ஃபீமேல், அதாவது தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற சமயத்துலையும் வந்து வரலாம். அந்த சமயத்துலையும் வந்து எப்படின்னா கட்டியாக தான் ப்ரெசென்ட் ஆகும். இது ஜென்ரலி வந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு நான் லாக்டேட்டிங் ஃபீமேலில் வர மாதிரி ஒரு வெல் டிஃபைன்ட் லம்பாக ஒரு கட்டியாக வந்து தெரியாது, டிஃப்யூஸாக வந்து இருக்கும், மார்பகத்தை என்டையராக ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும், தோல் வந்து ரெட்னஸ்ஸாக அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் பால் கொடுக்கும் பொழுது ஒரு கட்டி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னா அதை ப்ராப்பராக இவால்வேட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் இவால்வேஷன் சொல்லும் பொழுது ஒரு ஸ்கேன், ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அது வெறும் பால் கட்டியா இல்லை வந்து ஒரு சாலிடான ஒரு கட்டியா என்னன்றது பார்க்கணும். பால் கட்டி அப்படின்னா அதுக்கான வைத்தியமே வந்து டிஃப்ரெண்ட், ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை சிம்பிள் சர்ஜரிஸ் அந்த மாதிரி தேவைப்படலாம். பட் இன்கேஸ் வந்து அது ஒரு கட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம மற்ற மார்பக புற்றுநோய் கட்டிக்கு என்னென்ன நம்ம பண்ணுவோமோ எல்லாமே வந்து அதுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மேம். இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு காமனான ஒரு விஷயம் மேம்? இதுக்கான சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் மேம்? ப்ரெக்னன்சிலையும் வந்து தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ஒரு 5 to 10 year பீரியட் தேர் வில் பி ஹையர் சான்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். பட் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ஒரு கவுண்டர் எஃபெக்டாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வில் ஆக்ட். ஸோ ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய எஃபெக்ட் பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் வில் பி ஹை. ஸோ அந்த எஃபெக்டை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து வில் சப்ரெஸ். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வில் பி லோ. ஸோ ப்ரெக்னன்சி அப்போ பிரெஸ்ட் கேன்சர் வரலாம். பட் அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி லெஸ். ஸோ ஒரு 3000 பீப்புள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 3 பேருக்கோ 4 பேருக்கோ அவ்வளோதான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஒரு பெரிய சின்ன நம்பராக தெரிஞ்சால் கூட ப்ரெக்னன்சி ஃபீமேல் ஆசச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய கேன்சரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் தரும்பொழுது கூட மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி அப்போவும் வந்து மார்பகத்தில் எதுவும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுது, ஒரு கட்டி மாதிரியோ நிப்பிலேருந்து ஒரு பிளட்டி டிஸ்சார்ஜ் தெரியுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் சேஞ்சஸ்ன்னு எடுத்துக்காமல் அதை ப்ராப்பராக வந்து நம்ம இவால்வேட் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்போது ப்ரெக்னன்சி டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேம், ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்? இப்போ ஒரு லாக்டேட்டிங் ஃபீமேல், லாக்டேட்டட் அதாவது பால் கொடுத்த ஒரு தாய்மாரோ அண்ட் ப்ரெக்னன்சி இல்லாமல் தாய்ப்பாலும் கொடுக்காம இருக்கிற ஒரு நல்லி பேரஸ் ஃபீமேல் 2 பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து breast feed பண்ணவங்களுக்கு இஸ் லிட்டில் லெஸ் வென் கம்பேர்ட் டு நல்லி பேரஸ். பட் இட் டசன்ட் மீன் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% breast கேன்சர் வராது அப்படின்னு கிடையாது. ஸோ ஈவன் ஆஃப்டர் கிவிங் சைல்டு breast ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் கூட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் breast cancers ஆர் தேர். ஸோ அதனால் போஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் இஃப் தேர் ஆர் இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தான் தாய்ப்பால் கொடுத்துட்டோமே நம்மளுக்கு கேன்சர் வராது அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துலையுமே வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸாமின் பண்ணி இவால்வேட் பண்ணிக்கணும். ஓகே மேம். அடுத்ததான் நேர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேடம், நான் கலகாரி.
சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்கள் என்ன? நீங்க டாக்டர்கிட்ட பேசலாம். ஓகேங்க. ஹலோ, சொல்லுங்க. மேடம். யா. மேடம், எனக்கு ஆல்ரெடி பிரெஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தது. ஓகே. இப்போ 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேடம். ஒன்றும் பிரச்சனை வரல. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரெஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் அழுக்குனா ஒயிட் கலர்ல மாவு மாதிரி வருது மேடம். சீக்கிரம் பட் அதான் மாவு மாதிரி கொஞ்சம் அழுக்குனா வருது. கொஞ்சம் பயமா இருக்கு வந்துருமா. ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க ரெகுலரா? இப்போ முடிச்சு மேடம். அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீமோ மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகே. ரேடியேஷன்? சரி, அதுக்கப்புறம் ரெகுலரா ஸ்கேன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் பார்த்தேன் மேடம். அதுக்கப்புறம் நான் இன்னும் டாக்டரே கன்சல்ட் பண்ணேங்க. அப்போ நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் ஸ்கேன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இடது பக்கம் அது ஆப்போசிட் பிரெஸ்ட்டுக்கு வந்து மேமோகிராம் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்துட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து இன்கேஸ் எதுவும் இல்லைன்னா ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் ஜென்ரலி வந்து சிம்டமாக இருக்காது கேன்சருக்கு. பட் ஸ்டில் வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஓகே மேம், தொடர்ந்து இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. மெமோகிராம். வணக்கம் டாக்டர். மெமோகிராம் அல்ட்ராஸ்கேன் எடுத்து பார்த்தோம். சரி சரி, சொல்லுங்க. அதுல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவும் ப்ராப்ளம் பண்ணுங்களா? நீர் கட்டி சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா நீர்க்கட்டிகள் வந்து பல வகையாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் இருக்குது, சிம்பிள் சிஸ்ட் இருக்குது. ஸோ சிம்பிள் சிஸ்டாக இருந்ததுன்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்களா? ஆமாம். நன்றி. ஓகே மேம். மேம், இப்போது மார்பக புற்றுநோய் அப்படின்றது பெண்களுக்கு எந்த வயதில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எந்த வயதுலேருந்து பெண்கள் இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்கணும் மேம்? இப்போது வயது வந்து ஒரு ஃபேக்டரே இல்லை. ஈவன் வெரி யங் ஃபீமேல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 இயர்ஸ்லேருந்து 70, 80, 90 இயர்ஸ் வரைக்கும் அந்த ரேஞ்சில் எப்போனாலும் கேன்சர்ஸ் இருக்கலாம். ஸோ விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் ஜென்ரலி. ஆனால் எப்போ கேன்சர் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ். ஸோ நம்ம ஸ்க்ரீனிங்கும் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஃபெமிலியல் ரிஸ்க்ஸ் நிறைய இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, இல்லை ஒவேரியன் கேன்சர்ஸ் இருக்குது, ப்ராஸ்டேட் கேன்சர், அந்த மாதிரி ஒரு பெட்டர்னல், அதாவது அப்பா சைடில் உள்ள ரிலேட்டிவ்ஸில் இல்லை அம்மா பக்கம் உள்ள ரிலேட்டிவ்ஸில் கேன்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா வெரி ஏர்லி வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் 25 இயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் யங்கர் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்க்ரீனிங் வில் பி எம்ஆர்ஐ பிரெஸ்ட். அந்த டைமில் வந்து எக்ஸ்ரே மேமோகிராம் வில் நாட் பி அ குட் மொடாலிட்டி. ஏன்னா யங் ஃபீமேலுக்கு டென்ஸ் பிரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஆர்ஐ பிரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜென்ரலி 40 இயர்ஸ்லேருந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆஃப்டர் த பீரியட்ஸ் ஆர் ஓவர், ஆஃப்டர் த 5th டே ரெகுலராக வந்து கான்ஷியஸாக நம்ம பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும் ஃபார் எனி லம்ப் ஆர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள். அக்கிளில் வந்து கட்டிகள் இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். தோலில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து கான்ஷியஸாக. ஏன்னா நம்ம வந்து அதை கான்ஷியஸாக பார்க்கல அப்படின்னா தெர் ஆர் சான்சஸ் நம்ம அதை மிஸ் பண்ணுறதுக்கு. ஒன்லி வென் இட் பிகம்ஸ் வெரி மச் அட்வான்ஸ்ட். ஒரு பெரிய கட்டியாக வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியறதை விட நம்ம ஒரு ரெகுலராக நம்மளே எக்ஸாமின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் வில் ஃபைண்ட் இட். ஓகே மேம். மேம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு கூடவே வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுக்கான காரணம் என்ன மேம்? பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்து இஸ் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் தான் கண்டிப்பாக. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஃபீமேல் வந்து த லெஸ் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர். ஏன்னா அந்த டைமில் ப்ரொலாக்டின் லெவல்ஸ் வில் பி ஹை அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வி ஆல் நோ ஈஸ்ட்ரோஜன் வந்து வில் காஸ் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் பிரெஸ்ட் டிஷ்யூ. ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண வைக்கும். ஸோ செல்ஸ் மல்டிப்ளை ஆக ஆக அதில் வர ஒரு சில சேஞ்சஸ்னால தேர் ஆர் சான்சஸ் தட் பிரெஸ்ட் கேன்சர் கேன் ஹேப்பன். ஸோ இப்போது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஃபீமேலுக்கு அந்த எக்ஸ்போஷர் டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனுக்கு நம்ம பிரெஸ்ட் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாக்டேஷன் டைமில் என்னென்னா அந்த செல்ஸ் வந்து ஃபைனல் டிஃப்ரென்சியேஷன், அதாவது அது ஃபைனலாக மெச்சூர்ட் செல்ஸாக ஆகிடுது. ஸோ அந்த டைமும் அந்த பீரியட் வந்து அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து தே ஆர் வெரி லெஸ். ஸோ அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னன்சி ரெண்டுமே பிஃபோர் 25 இயர்ஸ் இருக்கிறது வந்து இஸ் மச் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் தேன் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் 30 இயர்ஸ். ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஹேவிங் அ ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த் இன்ஃபேக்ட் வில் இன்க்ரீஸ் அ ரிஸ்க் rather than decreasing it. பட் இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி a certain percentage that it helps.
breastfeeding helps in reducing the risk of breast cancer. So breast cancer வருது அப்படின்னா it is not only because of this. நம்மளோட somatic அதாவது மியூட்டேஷன் செல்ஸ் டிவைட் ஆகும்போது ஜீன்ஸில் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ்னால வரக்கூடியதான் breast cancer. ஸோ தட் கேன் ஹேப்பன் வித் எனி ஃபீமேல். ஈவன் லாக்டேஷன் அப்போ கூட வந்து நடக்கலாம். ஓகே மேம் இப்போ சொன்னீங்க இப்போ லாக்டேஷன் பீரியடில் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்றது மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா உடனே பிரெஸ்ட் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணோமா, இதனால குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இதை பற்றி சொல்லுங்கள். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பேரண்ட்டும் சேர்ந்து? இன்கேஸ் லாக்டேஷன் அப்போ வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இட் இஸ் அட்வைசபிள். ஏன்னா இன்கேஸ் ஒரு கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து கேன் பாஸ் த்ரூ த breast milk. So it is better to stop breastfeeding once cancer is detected in a lactating female. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். கேன்சர் செல்ஸ் பாஸ் ஆகிறது வந்து இட் இஸ் நாட் வெரி வெல் ப்ரூவன். பட் தென் ஆப்போசிட் பிரெஸ்ட்டில் வந்து கேன் பி ஃபெட். பட் த சேம் பட் தென் இஃப் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து த்ரூ மில்க் இட் கேன் கோ டு த சைல்ட். ஸோ அதனால் வந்து ஃபார்முலா ஃபீட்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் அதர் ஃபீடிங் டெக்னிக்ஸ். ஓகே மேம், தொடர்ந்து நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். மேம் முன்னதான் நேர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் நான் கனெக்ஷன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்கள் என்ன, நீங்க டாக்டர்கிட்ட பேசலாம். ஓகே மேடம். சொல்லுங்க சார். மேடம் வீட்டுக்காரமாக வந்து சொல்லுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பப்பையில் ஒரு கட்டி இருக்குனாங்க. ஓகே. அந்த கட்டி வந்து மேடம் சின்னதாக தெரியுதுனாங்க. இந்த மாதம் பீரியட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு அதிகமாக தூரமாக இருக்குது. சரி. அதுதான் வந்து அது பிரச்சனை எதாவது பண்ண மேடம், இல்லை உடனே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை, இப்போ கர்ப்பப்பை கட்டின்றது வந்து நார்மல் பினைன், அதாவது கேன்சர் அல்லாத கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சராக கட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அது என்ன விதமான கட்டின்றதை நம்ம பார்க்கணும். ஆமாம் மேடம், இல்லை நார்மல் கட்டி தான் மேடம் சொல்லிடுறேன். நார்மல் கட்டி அப்படின்னா அது கைனகாலஜிஸ்ட் டிசைட் பண்ணும். ப்ளஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இருக்குது, அதிகமாக வந்து பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சர்ஜரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கணும். ஓகே ஓகே மேடம். ஓகே மேம், தொடர்ந்து இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்கள் என்ன, நீங்க டாக்டர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க. எனக்கு எருப்பையில கட்டிச்சுன்னு சொல்றாங்க, வெளியில எருப்பை விட்டு வெளியில் இருக்குது. சரி. அது ஆபரேஷன் பண்ண தேவையில்ல, வந்து அதே கரைஞ்சிருங்கிறாங்க. ஓகே. கர்ப்பப்பை மியூட் பண்ணிட்டு போன்ல மட்டும் பேசுங்கம்மா. சரி. என்னன்னு நான் டாக்டர் சுபா ஆஸ்பத்திரியில் பார்த்தேங்க, இங்கே இளம்பள்ளியில். சரி. அது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து டேட்டாவை நின்று போனால் அது கட்டி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வயிறு வலிக்குது. இல்லை, இது வந்து நம்ம என்ன கட்டி ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன எதுவுமே தெரியாமல் வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கர்ப்பப்பை வெளியில் இருக்குது அப்படின்னா அது கருமுட்டையில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியணும். இல்லை, வெளியில் இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு ஸ்கேன் பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது டைரெக்டாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸோட பார்த்தா தான் வந்து இது அட்வைஸ் தர முடியும். மக்களை நம்ம வந்து மார்பக புற்றுநோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மார்பக புற்றுநோய் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் திரையில் தெரியக்கூடிய எனக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கான விடைகளை கேட்டு பெறலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ கேன்சர் ரிடக்ஷன் பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில், பிரெஸ்ட் ஃபீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்? அது வந்து சப்போஸ் நம்மளுக்கு அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தையை அஃபெக்ட் பண்ணுமா? என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இதில் இருக்குது மேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சியில் எந்த பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சியில் டிடெக்ட் ஆகுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் இன்கேஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளால் வந்து ட்ரீட்மெண்ட் போஸ்ட்போன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி லாங் பீரியட் ப்ரெக்னென்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுறதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இட் இஸ் கோயிங் டு பி டாக்ஸிக். கீமோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து சைல்டோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் வந்து ஒரு சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னா அனஸ்தீசியா கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் சைல்டு வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் கேன்சர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது அபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை வில் பி ஸ்டார்டிங் இட். பட் அதுவே வந்து நம்ம செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் தான் கண்டுபிடிக்கிறோம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா தென் இட் இஸ் பாசிபிள் நம்ம ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா செகண்ட் ட்ரைமெஸ்டரில் கீமோதெரப்பி சேஃபாக வந்து நம்மளால் கொடுக்க முடியும். கீமோதெரப்பியை விட வில் பி ஸ்டார்டிங் அண்ட் சர்ஜரியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கேன் பி ஹேண்டில். பட் ரேடியேஷன் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ அண்ட் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட வந்து cannot be given during pregnancy. ஸோ அந்த டைமில் நம்மளால் லோக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தென் ரேடியேஷன் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி we can give radiation. ஸோ செகண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் we can continue the pregnancy and பட் அதே சமயத்தில் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிக்கணும் சைல்ட் க்ரோத் எப்படி இருக்குது, ஏதாவது அனாமலிஸ் இருக்கா என்னன்றதை வந்து கண்டினியூஸாக we have to monitor. இப்போ செகண்ட் ட்ரைமெஸ்டர் இல்லை தேர்ட் ட்ரைமெஸ்டரில் ப்ரெக்னன்சியோட நம்ம ட்ரீட்மெண்ட்டையுமே கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சின்ன பிரேக் அப்புறம் சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ பிரஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டேஜஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்னென்ன வகை, எத்தனை ஸ்டேஜஸ் இதில் இருக்கும் மேம்? எந்த ஸ்டேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக க்யூரபிள், இப்போ எந்த ஸ்டேஜ் போனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடும் மேம்? ஸோ ஜென்ரலி எல்லா கேன்சர்லையும் நம்ம ஸ்டேஜ் 4 ஸ்டேஜஸ் வந்து சொல்லுவோம். ஸ்டேஜ் 1 இஸ் ஏர்லி கேன்சர். ஏர்லி கேன்சர் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சரில் 2 சென்டிமீட்டர் லெஸ் தேன் 2 சென்டிமீட்டர்லேயே வந்து வி ஆர் ஐடென்டிஃபைங் இட். அண்ட் அக்கிளில் வந்து நெறிக்கட்டி இல்லாதப்போ கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ். அண்ட் ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 வந்து லோக்கலி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 வந்து மெட்டாஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹஸ் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப், லைக் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, லிவருக்கு பரவி இருக்கு, லங்குக்கு, போனுக்கு, இந்த மாதிரி மற்ற பிரெயின், மற்ற ஆர்கன்ஸ்க்கு வந்து பரவிடுச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 2 அண்ட் 3 வந்து லோக்கலி அட்வான்ஸ்ட் சொல்லும்போது நெறிக்கட்டிகளுக்கு பரவி இருக்கலாம், இல்லை வந்து தோல் ஸ்கின் வந்து வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து 2 அண்ட் 3 cure rate is not so great when compared to stage 1. So early stageல டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து இஸ் பெஸ்ட் வே டு கியூர் பிரெஸ்ட் கேன்சர்ஸ். அதுக்காக தான் வந்து ஜென்ரலி வி அட்வைஸ் இயர்லி 1 ஸ்க்ரீனிங் மேமோகிராம். ஏன்னா ஸ்க்ரீனிங் மேமோகிராமில் டிடெக்ட் பண்ணுற கேன்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 1க்கு முந்தின ஸ்டேஜ், அதாவது அது இன்சிட்டு கார்சினோமா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து வி கேன் ஐடென்டிஃபை. ஸோ ஸ்டேஜ் 2 அண்ட் 3 வந்து இட் டஸ் நாட் மீன் அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. ஸ்டேஜ் 2 அண்ட் 3லையும் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆர் அவைலபிள். ஸோ கீமோதெரப்பி, ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி மூணுமே வந்து கம்பைன் பண்ணி ஸ்டேஜ் 2 அண்ட் 3லையும் வந்து நம்மளால் க்யூர் பர்சன்டேஜ் ஹையராக வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸ்டேஜ் 4 வந்து இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் டு அதர் ஆர்கன்ஸ். ஸோ ஸ்டேஜ் 4 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் க்யூர் இஸ் நாட் பாசிபிள், பட் தென் அவங்களோட லைஃப் ஸ்பேனை வந்து நம்மளால் ப்ரொலாங் பண்ணி அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃபை கொடுக்க முடியும். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஏர்லி ஒன் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் மேமோகிராம்னால வந்து ரேடியேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும், அதனால் வேறு வகையான சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல மேம், அது உண்மைதானா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, மேமோகிராமில் தெர் இஸ் அ ஸ்லைட் எக்ஸ்போஷர் ஆஃப் ரேடியேஷன். பட் அந்த ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரேடியேஷன், நம்மளுக்கு கிடைக்கிற சரௌண்டிங்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் ஒரு 2 or 3 months எக்ஸ்போஷர், அவ்வளோதான் வந்து ஒரு மேமோகிராமில் வி ஆர் கோயிங் டு ரிசீவ். ஸோ அதனால தான் வந்து ஈவன் ஃபார் ஃபாலோஅப் வி டோன்ட் இன்சிஸ்ட் ஆன் டூயிங் மேமோகிராம். ஸோ இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் பண்ணுறதுனால வந்து தெர் இஸ் நோ இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் கேன்சர்ஸ். ஓகே மேம், பயோப்சி பண்ணுறதுனால கேன்சர் பரவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது நிஜமாலுமே உண்மைங்களா, இல்லை வந்து அது ஒரு மித்து தானுங்களா? கண்டிப்பாக இது மித்து தான். நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஏன் ஜென்ரலி இருக்குது அப்படின்னா, இஃப் தி ஆர் நாட் கோயிங் டு அ ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட், ஒரு சின்ன கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டி இன்னும் பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லம்பெக்டமி இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட். அது வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ வெறும் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப கட்டி வரும் அண்ட் அது வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை மாதிரி நியூஸை கேட்டு தான் பயோப்சி அப்படின்னாலே வந்து நம்ம அந்த கட்டிக்குள்ளே போனாலே கட்டி பரவும் அப்படின்ற அந்த தாட் வந்து எல்லாருக்கும் வருது. பயோப்சி பண்ணுறதுனால வந்து கட்டி பரவாது. பயோப்சி கண்டிப்பாக வேணும். பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது கேன்சராக இல்லையான்னு ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பயோப்சி வேணும். ஏன்னா நிறைய கட்டிகள் கேன்சர் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது, அண்ட் இன்கேஸ் கேன்சர்னா அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், ஏன்னா ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணோம் அப்படின்னா கீமோதெரப்பி கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் கீமோ கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அது என்ன கேன்சர்னு பார்க்கணும். ஸோ அதுக்குமே பயோப்சி வேணும். ஸோ பயோப்சி பண்ணுறதுனால கேன்சர் கண்டிப்பாக பரவாது. பயோப்சி பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே மேம், இப்போ பயோப்சி மேலே இருக்க பயம்ன்றது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஓகே மேம், இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும்ல மேம். இப்போ கேன்சருக்கு இப்போ என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது மேம்? ஓகே, ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீமோதெரப்பியில் தேர் ஆர் டார்கெட்டட் இம்யூன் தெரப்பீஸ் எல்லாமே வந்திருக்கு. டார்கெட்டட் தெரப்பீஸ் வந்து இப்போ நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர்ஸ். ஸோ அதனால் வந்து க்யூர் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இப்போதைக்கு வந்து முன்னாடியை கம்பேர் பண்ணும்போது இப்போது அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் க்யூர் ரேட்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. கீமோதெரப்பி, நெக்ஸ்ட் ரேடியேஷன் வந்து லோக்கல் கண்ட்ரோல். கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் இட் ஆக்ட்ஸ் ஆன் த ஹோல் பாடி. ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்காக எங்கே இருந்தாலும் கீமோதெரப்பி ஆக்ட் பண்ணும். வெரஸ் ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி வந்து லோக்கல் ட்ரீட்மெண்ட், பிரெஸ்ட்டில் அண்ட் அக்கிளில் இருக்க நெறிக்கட்டிகளில் திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக ரேடியேஷன். சர்ஜரி வந்து இட் ஹஸ் கான் டு மச் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி வந்து இட்ஸ் ஒன்லி கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் பிரெஸ்ட். கேன்சர் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாட் தான் இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. வி நீட் நாட் ரிமூவ் அ கம்ப்ளீட் பிரெஸ்ட். யங் ஃபீமேலில் கண்டிப்பாக பண்ணலாம். ஒன்லி த பார்ட் ஆஃப் த பிரெஸ்ட் வேர் த லம்ப் இஸ், எந்த இடத்துல கட்டி
கட்டி இருக்கோ அதை மட்டுமே வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் பிரெஸ்ட் டிஷ்யூவை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கட்டியை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் சிமெட்ரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட் சைட் பிரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் கட்டி எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ரிடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாப் கவர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஓன் டிஷ்யூவை எடுத்து அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்து காஸ்மெட்டிக்லி குட் அப்பியரிங் பிரெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். ப்ளஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் அதர், இப்போ இன்கேஸ் ஃப்ளாப் கவர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா ப்ராஸ்தசிஸ் மாதிரி வந்து தெர் ஆர் மெனி இம்ப்ளான்ஸ் அவைலபிள். ஸோ அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அண்ட் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணுறதுனால ரிக்கரன்ஸ் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற தாட்டும் வந்து சிலருக்கு இருக்குது. அதனாலேயே வந்து பிரெஸ்ட் ப்ரிசர்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க, பிரெஸ்ட்டை எடுத்துட்டா திரும்ப வராது அப்படின்னு. ஸோ அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி தேர். ஈவன் இஃப் இட் அக்கர்ஸ் அப்படின்னா அந்த டைமில் தேர் ஆர் ட்ரீட்மெண்ட் அகேன். அந்த டைமில் தேவைன்னா கூட வந்து நம்ம பிரெஸ்ட் ரிமூவல் பண்ணிக்கலாம். பட் அதோட பர்சன்டேஜ் வந்து இஸ் வெரி லெஸ். அண்ட் ஓவரால் சர்வைவல் இன்கேஸ் வந்து ஒரு மாஸ்டெக்டமி பண்ணுறோம், அதாவது பிரெஸ்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம், இன்னொரு பேஷண்ட்டில் வந்து வெறும் பார்ஷியல் அந்த லம்பெக்டமி கிடையாது, பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அது பண்ணுறோம். ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் சர்வைவல் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ ரிக்கரன்ஸ் ரேட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருந்தாலும் ஓவரால் சர்வைவல் வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது ரெண்டு பேருக்கும். ஓகே மேம், அந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஓகே மேம், இவ்வளோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற மார்பக புற்றுநோய் குறித்தும் அதுக்கான மருத்துவ முறைகள் குறித்தும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு